இன்னும் 2 நாட்களில் 13வது மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் பல கட்சிகளைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முக்கிய சந்திப்பொன்றை நடத்தினர். நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவ், ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன், சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன், சுகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய சமூகத்தின் அழுத்தமான பிரச்சினைகளை தீர்க்க இந்த 5 ஆண்டு கால திட்டத்தில் ஒரு தீர்க்கமான திட்ட வரைவு இருக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக கணபதிராவ் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். 13வது மலேசியா திட்டத்தின் கீழே இந்தியர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு முக்கியமான ஒரு என்னதான் தெளிவுபடுத்தப்பட வேண்டும், என்ன மாதிரி வரைபடங்கள், என்ன மாதிரி திட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எப்படி வருடாந்திரமாக அவங்க இந்த திட்டத்துல மானியங்கள் எப்படி ஒதுக்கப்படுது, அந்த தெளிவு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய எண்ணங்கள். அந்த வகையில் இன்றைய கூட்டத்துல நாங்க பிரதமரை சந்திக்கிறதுக்காக முழு எல்லாருமே ஏன்னா இந்த நிகழ்வுல பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகன் மூக்கன் அவரும் கலந்துகிட்டார். ஆகையால அவர் மூலியமாக இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிறதுக்கும் நாங்க கோரி இருக்கிறோம். இந்திய வாக்காளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமரை சந்தித்து கருத்துக்களை வழங்க வேண்டிய அவசர தேவையும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாய்கா வரைந்த மலேசிய இந்தியர் பெருந்திட்டம் மற்றும் பொது தேர்தல்களின் போது இந்திய வாக்காளர்களுக்கு பக்கத்தான் அரப்பான் கொடுத்த சிறப்பு வாக்குறுதிகள் ஆகியவையும் இன்றைய சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக நாங்கள் விவாதம் என்ன செய்தோம்னா, மலேசிய இந்தியன் ப்ளூ பிரிண்ட் MIC-யோட ப்ளூ பிரிண்டோடைய ஒரு கால அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்தான் ஹராப்பானோட மேனிஃபெஸ்டோ, இந்தியர்களுக்காக சொல்லப்பட்ட மேனிஃபெஸ்டோ. இது 2017 சரி, அடுத்து 2022 சரி, ஒரு 2 பொது தேர்தல் முன்பு எப்படி இந்தியர்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மேனிஃபெஸ்டோல வரையப்பட்ட விஷயங்கள். அதே சமயம் எதிர்காலத்தில் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள மடானி அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கணபதிராவ் வலியுறுத்தினார். புகிட் குலுகோர் MP ராம் கர்வால் சிங்கின் சிறப்பு அதிகாரி, தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ M சரவணனின் சிறப்பு அதிகாரியும் இன்றைய சந்திப்பில் பங்கேற்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனும் அச்சந்திப்பில் கலந்து கொண்டார். வியாழக்கிழமையன்று பிரதமர் அன்வார் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான 13வது மலேசிய திட்டத்தை மக்களவையில் தாக்கல் செய்யவிருப்பதாக அறியப்படுகிறது.